ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஹெல்தியான லட்டு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம ஒரு வாணலியில் 1 கப் வேர்க்கடலையை சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்த வேர்க்கடலையை சேர்த்துருக்கோம், அதனால் அதை லைட்டாக சூடேற அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். நீங்கள் பச்சை வேர்க்கடலை இருக்குது, அதை யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதை போட்டு நல்லா நீங்கள் வறுத்து எடுத்துக்கோங்க. அடுத்து 1 கப் அவல் சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். இது நல்லா கட்டியான அவல், சிவப்பு கலர் அவல். அதனால் நீங்கள் இதுவும் கொஞ்சம் மொறுமொறுப்பாக வர அளவுக்கு கொஞ்சம் சூடேற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். எல்லாமே நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் அதை நம்ம அரைக்கும் போது நமக்கு சரியாக நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். இப்போ அவலும் வறுத்து எடுத்தாச்சு. எல்லாத்தையும் தனித்தனியாக வச்சுக்கோங்க. அடுத்து வறுக்க போகிறது பூசணி விதை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்து வறுத்து எடுத்துக்கோங்க. சப்போஸ் உங்ககிட்ட பூசணி விதை இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இதுவும் லைட்டாக கலர் சேஞ்சு கொஞ்சம் வெடிக்க ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம இதை ஒரு பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அடுத்து ஒரு 10 பாதாம் முந்திரியை இதோடு சேர்த்து அதுவும் லைட்டாக சூடேற அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் வறுத்து எடுத்துகிட்டு தனித்தனியாக வச்சுருப்போம். அதை நல்லா ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. வேர்க்கடலையை தோல் உரித்து சேர்த்து நல்லா கருப்பாக அரைச்சிட்டு வந்துடுங்க. உங்களுக்கு ரவை பதத்துக்கு இருந்தாலும் பரவாயில்ல, அதுக்கும் இன்னும் நைஸாக அரைக்கணுன்னாலும் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போது இதுக்கு இனிப்புக்கு கருப்பட்டி தான் சேர்க்க போகிறோம். நீங்கள் வெல்லம் சேர்க்கணும்னாலும் சேர்த்துக்கலாம். இதில் தூசி இருக்கும் அப்படின்றதுனால நம்ம இதை முதல்ல நம்ம கரைச்சி எடுத்துக்க போகிறோம். இதுக்கு பாகுபதம் எதுவும் தேவையில்லை. அதனால் கடாயில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அது கரைஞ்சதும் நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்கிற மிக்சரில் சேர்த்துக்க போகிறோம். அது கூட நீங்கள் கொஞ்சம் ஏலக்காய் பொடியும் சேர்த்துக்கோங்க, நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற கருப்பட்டியை நம்ம இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். மொத்தமாக ஆட் பண்ணிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இதில் மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. சூடாக இருக்கும், அதனால் கை வச்சிடாமல் ஃபஸ்ட்டு ஒரு நம்ம கரண்டியை யூஸ் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு இன்னும் கூட கொஞ்சம் தேவையாக இருக்குது, அதனால் இன்னமும் நம்ம வடிகட்டி சேர்த்துக்குவோம். உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நிறைய ஊற்றிடாதீங்க, அப்புறம் ரொம்ப குழன்னு ஆகிடப்போகுது. இப்போ இது கூட கிர்னி விதை இருந்ததுன்னா அதுவும் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் நமக்கு. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா ஒன்று சேர்ந்து வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஆறிடுச்சு, அதனால் கையால் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நம்ம விட்டுக்கலாம். இப்போ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு, அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, கையில் கொஞ்சம் லைட்டாக நெய்யை தடவிட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம பிடிச்சி வச்சிட்டோன்னா அவ்வளோதான். ஒரு சூப்பரான ஹெல்தியான லட்டு 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிடுச்சு. ஸ்கூல் விட்டு வர பிள்ளைங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஹெல்தியானதும் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.